2025 மார்ச் மாத பலன்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. 8ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் சூரியன், சனி. கணவர் மனைவியுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், மனைவி தன்னுடைய கணவருடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீட்டில் வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது, அகங்காரமாக பேசக்கூடாது. 8ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரன் வந்தால் இல்லீகலாக நீங்கள் வியாபாரம் பண்ணும் பொழுது ஏதாவது லீகல் ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கோர்ட்டு, கேஸு, கச்சேரி இந்த மாதிரி மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. 8ஆம் பாவத்தில் ராகு சுக்கிரன் காம்பினேஷன் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் கொடுக்குற மாதம் என்று சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். ஏன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகம், ஐயோ எல்லாரும் சொல்லுவாங்க உச்சமாக இருந்து ராகுவுடன் இருக்கும் பொழுது 8ஆம் பாவத்தில் லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அதில் பேர் புகழ் இருக்கும், ஆனால் அலைச்சல் ரொம்ப ஓவராக இருக்கும். நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் கூட அப்படியே போவோம், ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியலில் இருந்தால் தன்னுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அல்லது மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, இந்த மாதம் ரொம்ப அதிகமாக அலைச்சல்கள் இருக்கும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நல்லாவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக பார்க்கணும், உங்கள் பாஸுடைய சகல பேச்சையும் கேட்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. விவசாயிகளுக்கு நல்ல காலம். சில விவசாயிகளுக்கு தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்காது. சில பொருள்களுக்கு இந்த மாதம் விலை கம்மியாகும், சில பொருள்களுக்கு விலை அதிகமாகும். அதனால் என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் துர்கை ஆலயம் சென்று துர்காயின் ஸ்துதி பண்ண வேண்டும். துர்கா சாலிசா படிக்கலாம், சப்தசதி படிக்கலாம், அல்லது துர்காக்கு எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுது, ஓம் எங்கிலிங் சாமுண்டாய் வச்சு, ஓம் எங்கிலிங் சாமுண்டாய் வச்சு அதை ஜபிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு தீபம் அம்மாவுக்கு எதிர்க்க ஏற்றிட்டு வரணும். தினமும் ராத்திரி படுக்கிறது போகிற நேரத்தில் தன்னுடைய குரு இதனால் கொடுத்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், அல்லது நமசிவாய் 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 நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கணும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.